வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய உந்துசக்தி எது தெரியுமா? பணமோ அல்ல, புகழோ அல்ல. ஒரு காலத்தில் நம்மை உலுக்கிய ஏதோ ஒரு வழி. ஆம், நாம் அவமானம் என்று ஒதுக்கும் ஒன்றுதான் காலப்போக்கில் நம் வெற்றிக்கு மூலதனமாக மாற்றுகிறது என்பதை நிரூபித்த ஒரு சரித்திர படைத்த கவிஞரை பற்றி தான் இந்த பதிவில் உங்களோடு நான் பேசப் போகிறேன். செட்டி நாட்டு மண்ணிலிருந்து எழுத்து கனவுடன் புறப்பட்ட 14 வயது சிறுவன் பின்னாளில் உலகம் போற்றும் மாபெரும் கவிஞர் ஆனார். உங்கள் மனக்கண்களில் அவர் யார் என்பது இப்போது தெரிந்திருக்குமே, அவர் யார் என்று. ஆமாம், உங்கள் ஊகம் சரிதான். கவியரசர் கண்ணதாசன் தான் அவர். அந்த சிறுவனுக்கு சென்னை புதிது. இங்கு யாருடைய ஆதரவும் அவருக்கு இல்லை. நகரத்தார் விடுதிக்கு செல்ல வேண்டும். ஆனால் நேரமோ நடுநிசி. களைத்து போன அந்த சிறுவன் வேறு வழியின்றி இங்கேயே ராத்தங்கி விட்டு நாளை காலை செல்லலாம் என்று எண்ணி தன் ஒரே சொத்தான பெட்டியை தலைக்கு வைத்துக் கொண்டு மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு பின்புறம் படுத்துக் கொள்கிறார். திடீரென லத்தியால் தரையில் தட்டும் சத்தம். ஒரு போலீஸ்காரர், ஏய் எழுதுரு, நடுராத்திரில இங்க படுத்து தூங்குறதுக்கு ஒப்ப விட்டு சத்தலாமா? பயத்தோட அந்த சிறுவன், ஐயா, மண்ணடி வரைக்கும் நடக்க முடியாதுங்க, அதான் ஒரு ராத்திரி மட்டும். ஓ, அனுமதி கேட்கறியா? படுக்கணும்னா 4 அணா கொடு. என்னிடம் 4 அணா இல்லை ஐயா என சொல்லிட்டு வேறு வழியின்றி கலங்கிய கண்களுடன் அந்த சிறுவன் நடுநிசியில் மெரினா கடற்கரையில் நடக்க ஆரம்பித்தான். 4 அணா கொடுக்க வழியில்லாத நீ இங்கு படுக்க கூடாது என்ற அந்த அவமானம் அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் ஒரு தீயை மூட்டியது. காலம் உருண்டோடியது. சிறுவன் வளர்ந்து கவிஞரானார். ஆம், கவியரசர் கண்ணதாசன் தான் அவர். அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய கோவை செழியனுடன் பங்குதாரராக இணைந்து தயாரித்த சுமைதாங்கி என்ற படத்தில் ஒரு பாடல் காட்சி. நாயகன் ஜெமினி கணேசன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற அந்த பாடல் காட்சியில் கதாநாயகன் ஜெமினி கணேசனை எங்கிருந்து நடக்க வைப்பது என்று யோசித்த கவிஞருக்கு அந்த பழைய வழியின் நினைவு வந்தது. அவர் தேர்வு செய்தது அன்றிரவு அவர் அவமானப்படுத்தப்பட்ட, நடக்க வைக்கப்பட்ட அதே காந்தி சிலை நின்ற மெரினா கடற்கரையில் இருந்துதான். ஓகே, ஷார்ட்ஸ் ரெடி, கார்களும் ரெடி. அன்று இரவு ஷூட்டிங் நடந்தது. படத்தில் இரவு 7 மணி நேரம் போல காட்ட வேண்டும். காட்சி என்னவென்றால், பிஸியான அந்த பீச் ரோட்டில் கார்கள் வரிசையாக வர வேண்டும். அங்கே 7 கார்கள் நிறுத்தப்படுகின்றன. ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி சென்று பிஸியான சாலை போல காட்ட படமாக்கப்படுகிறது. கவிஞரின் நம்பிக்கை ஜெயித்தது. படத்தை வீட்டில் போட்டு பார்த்து கொண்டிருக்கும் போது கவியரசர் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், இந்த கார்களை கவனித்தீர்களா? இவை எல்லாமே நம்முடைய கார்கள். ஆம், வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் சென்னை வந்தபோது இந்த இடத்தில் தான் 4 அணா இல்லை என்பதற்காக ஒரு போலீஸ் என்னை நடக்க வைத்தார். ஆனால் அதே இடத்தில் இன்றைக்கு என் 7 கார்களை ஓடவிட்டு படம் எடுத்திருக்கிறேன். நம்பிக்கை என்னை ஜெயிக்க வைத்தது என்று சொல்கிறார். எங்கே அவமானப்படுத்தப்பட்டாரோ அங்கே தன் வெற்றியை அரங்கேற்றி இருக்கிறார் கவியரசன். அன்றைக்கு அவர் 4 அணா இல்லை என்பதற்காக நடந்த அந்த ஒவ்வொரு அடியும் இன்றைக்கு அவரை புகழின் உச்சியில் ஏற்றி வைத்தது. இன்று அவர் உயிருடன் இல்லை, ஆனால் அவர் புகழ் இன்னும் அவரை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு நிராகரிப்பு நெஞ்சில் வலியை தந்திருக்கும். கவியரசர் கண்ணதாசன் வாழ்வு நமக்கு சொல்லும் ஒரே பாடம் இதுதான். அவமானம் ஒரு மூலதனம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.